ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியாக ஒரு வெண்டைக்காய் வறுவல் தாங்க பண்ண போகிறோம். இது வந்துட்டு அனைத்து வகையான சாப்பாட்டுக்கும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கும் சரி, எந்த குழம்பு வச்சாலும் சரி, அவ்வளோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, அந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு நம்ம கழுவிட்டு எப்போவுமே ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா அந்த ஈரத்தை தொடச்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்காது. நறுக்கி நம்ம வதக்கும் போது சூப்பராக வறுபடும். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த துணியில் தொடச்சிட்டு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சீக்கிரமே வந்துட்டு அந்த வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். இப்போ நான் ஒரு இரும்பு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் பரவாயில்லைங்க. ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை நீங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை நாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா தண்ணி வந்து காஞ்சிடணுங்க. இந்த ரவுண்டாக வந்து கழுவிட்டு ஈரத்தை தொடச்சிட்டு இது மாதிரி வெண்டைக்காயை நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயத்தையுமே நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறணுங்க. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் நல்லா காஞ்ச பின்னாடி இப்போ இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோங்க. இந்த எண்ணெய் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு சேர்க்குறதான், அப்புறம் வந்துட்டு இடையிலலாம் எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சு வந்த பின்னாடி இந்த வெண்டைக்காயை அதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டியாக ஒரு சைடிஷ் செய்யணும், பெருசாகவும் மெனக்கெட தேவையில்லை, அந்த மாதிரி டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாங்க. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியலை வந்துட்டு வெண்டைக்காயை கிளறி விட்டுக்கோ. அந்த ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே வெண்டைக்காய் வதக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு பாருங்கள். பிசுபிசுப்பு வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது. நல்லா சீக்கிரமே வந்துட்டு அது வதங்கிடும். வதங்கிட்டு அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் சீக்கிரம் வதங்கிடுங்க. நீங்கள் குழம்புக்கு நறுக்கும் போதும் சரி, எதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் வதக்குனாலும் சரி, இது மாதிரி முதல்லே நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டு வதக்கி பாருங்கள். நல்லா வந்துட்டு சட்டுன்னு வதங்கி வந்துடும். பாருங்களேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அதில் வந்து பிசுபிசுப்பே இருக்காமல் வதங்கிட்டு இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு போடுறதுக்காக நான் ஒரு 4 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேங்க. இந்த பூண்டு பற்கள் தட்டிட்டு தோலை எடுத்துட்டு, ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க இல்லையா, தொண்டையில் போய் சிக்கும். தோலோடையும் போடலாம். தோல் எடுத்துகிட்டு போடுறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க இருக்க வீட்லலாம் இந்த தோலை எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தோல் வந்து தொண்டை சிக்காமல் இருக்கும். இப்போ வந்து பூண்டு தட்டினதை அதோடு சேர்த்துட்டு இந்த டைமில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பின்னாடி இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதாவது வெண்டைக்காய் வதங்கின பின்னாடி இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த பூண்டு, இந்த வெங்காயம், வெண்டைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கு வதக்கி விட்டுறலாங்க. நீங்கள் எந்த டைமில் சேர்க்குறது வெங்காயம் வந்து வதங்கி இந்த வெண்டைக்காயோட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெண்டைக்காயோட சேர்ந்து வதங்கும் போது இந்த மொறுமொறுன்னு நம்ம வதக்க போகிறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து அதிகமாக வெந்துடும் இந்த வெங்காயம். அதனால் இந்த டைத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சின்ன ஸ்பூனில் தாங்க சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம சேர்க்கும்போது அது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வதங்கி கொஞ்சம் மொறுமொறுப்பு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள். சரி, எனக்கு ரொம்ப மொறுமொறுன்னு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதே ஸ்டேஜில் நிப்பாட்டிக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு நல்லா ரோஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. சாம்பாருக்கு, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க, செம்ம டேஸ்டியாக வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.